வெல்கம் டு த மினி விலாக். நான் கண்டென்ட் கிரியேட்டர் ஆக போகிறேன். வழக்கம் போல் ஏர்லி மார்னிங் எழுந்து என் டயட் ஃபுட் கிளைண்ட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸாக கட் பண்ணி அவருக்கு தேவையான வெஜிடபிள் சேலட்டை மிக்ஸ் பண்ணி அவருக்கு பேக் பண்ணியாச்சு கைஸ். பேக் பண்ணிவிட்டு இன்றைக்கி தேவையான சாம்பார் சட்னியெல்லாம் அரைக்கிறதுக்கு போயாச்சு. என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நானும் என் ஒய்ஃபும் சேர்ந்து சாம்பார் சட்னி எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஒரு 5:30க்கு ஆரம்பித்தாதான் கடைக்கு கரெக்ட் டைம் கிளம்ப முடியுங்க. சாம்பார் சட்னி எல்லாம் 2 பேரும் சேர்ந்து வச்சுட்டு நானும் என் பையனும் சேர்ந்து கடைக்கு கிளம்பியாச்சு. கடைக்கு போயிட்டு என் டெய்லி ரொட்டீனான கடைக்கு தேவையான சாம்பார் சட்னி எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேங்க. வீட்டுக்கு வர வழியிலே கீரையும் வாங்கி வந்தாச்சு. கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ண நீங்கள் டெய்லி ஃபைபர் இன்டேக் பண்ண வேண்டியது அவசியம் கைஸ். கீரையை வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கம் போல் பழைய சாதம், பனானா, ஸ்வீட் பொட்டேட்டோவை சாப்பிட்டுட்டு எங்கள் அப்பாவோட டிஷ்யூவை டெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டேன் கைஸ். பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்து பிஃபோர் ஒர்க் அவுட் மீலாக ரைஸ், வெஜிடபிள், சிக்கனை சாப்பிட்டுட்டு செஸ்ட்டு ஒர்க் அவுட் அண்ட் ட்ரைசப் ஒர்க் அவுட்டை போடுறதுக்காக ஜிம்முக்கு போயாச்சு கைஸ். செஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்க்ளைன் செஸ்ட் ப்ரெஸ் அண்ட் பெக் ஃப்ளைஸ் டிப்ஸை போட்டுட்டு ட்ரைசப்க்கு ட்ரைசப் ப்ரெஸ் டவுன் 1 எக்ஸ்டென்ஷனை முடிச்சுட்டு ஒர்க்குக்கு போயாச்சு. நைட்டு ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு ஷட்டரை சாத்திட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு படுத்துட்டேன் கைஸ். என்னை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.